லால் சலாம் தோழரே. லால் சலாம் தோழரே. டீ சொல்லுங்க. இருங்க, யாராவது வருவாங்க. உங்ககிட்ட ஓசியில வாங்கி குடிக்கிறதா நம்ம பழக்கமே. மதுரையில என்னதான் தோழரே நடக்குது? மதுரையில் நீங்க வேற ஏங்க தோழரே, இந்த சங்கிய கூட்டம் வேற கலவை செய்யற நோக்கத்தோடயே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தோழரே, பாய் கொடுக்குற பிரியாணிக்கு நம்ம விசுவாசமே என்னைக்குமே இருக்கணும் தோழரே. ஆமா தோழரே, நீங்க சொல்றது சரிதான். இன்க்லாப் ஜிந்தாபாத். ஓசி பிரியாணி ஜிந்தாபாத். என்ன தோழரே, டீ வாங்கி கொடுக்க எவனாவது வருவாங்க தோழரே. ஓசி ஒரு பிளாக் டீ ஓசி பிரியாணிக்கு ஆப் வைக்க இந்த காலையில இருந்து நிக்கிறீங்க போல இந்த டீக்கு. உங்களை வாங்கி தட்டுமா? உங்களை மேல மதுரையில போய் ஏதாவது கலவரத்தை தூண்டிட்டு வேணா வரலாம். எங்களால அப்பெல்லாம் போக முடியுமா? மதுரைக்கு போனோம், வழிபாடு பண்றதுக்கு போனோம், கோர்ட் அனுமதி வாங்கிட்டு நீதிமன்ற உத்தரவோட போய் விளக்கேற்றுறதுக்கு போனோம். ஆனா உங்க முதலாளி கம்யூனிஸ்டுகளுடைய முதலாளி திமுக வந்துட்டு எங்களை விளக்கேற்ற விடாம இவ்வளவு அராஜகம் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியே நாங்க கலவரக்காரர்களா இருந்தாலும் இதை தூண்டின நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க கலவரக்காரன்னு சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஓசி பிரியாணி முக்கியமா இருக்கு. எப்பவும் ஆட்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு 10-20 பேர் வழக்கத்துக்கு மாறாக போய் பலி கொடுக்குறேன்னு போனாங்க. அவங்க உங்களுக்கு கலவரக்காரர்களா தெரியல. உங்க கட்சியினுடைய முதலாளி கட்சி திமுக, அதனுடைய எம்பி எம்எல்ஏ ராமநாதபுரம் எம்பியும் மணப்பாறை எம்எல்ஏவும் அப்துல் சமது நவாஸ்கனி 2 பேரும் போய் பீஃப் பிரியாணி தின்ட்டு வந்தாங்க. அப்போ அவங்க உங்களுக்கு கலவரக்காரலாம் தெரியல. நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு போய் வருஷத்துக்கு ஒருக்கா தீபத்தை போற எங்களை பார்த்து கலவரக்காரன்னு சொல்றீங்களே, நீங்களாம் என்ன குழப்பம்னே தெரியல. அவங்க மதத்து சம்பந்தப்பட்ட சிக்கந்தர் தர்கா மேல இருக்கு, அதனால அவங்க போய் மேல போய் சாப்பிட போவாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சிக்கந்தர் தர்கா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா பிரச்சனையில இருக்கு. புதுசா வந்துட்டு ஆட்டை தூக்கிட்டு போய் கலவரம் பண்ண போனவன கலவரக்காரன்னு சொல்றது இல்ல. அங்க மேல வெடிகுண்டு தயாரிச்சு இருக்கிறாங்க ஆரம்பத்துல. அப்படி ஒரு சென்சிட்டிவான இடத்துல ஆட்டை தூக்கிட்டு போய் வெட்டுறேன்னு சொல்றான், பீஃப் பிரியாணியை போய் திங்கிறான். அவனையெல்லாம் கலவரக்காரன்னு சொல்ல. நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு போன எங்களை மீண்டும் மீண்டும் நீங்க வந்துட்டு கலவரக்காரன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறீங்க? ஓட்டுக்காக, இந்த ஓசி பிரியாணிக்காக இப்படி மக்களை பிரச்சனையோட வச்சுட்டு இருக்கிறீங்களே, என்னைக்குதான் இதுக்கு விடிவு காலம் கிடைக்கும்? தோழரே, உனக்கு படிச்சு தெளிவாயிட்டானுங்க தோழரே. வாங்க நம்ம கட்சியா பேசி போய் நோட்டீஸ் தூக்கி நமக்குன்னு ஏதாவது ஜனங்கள் கிராமத்துல வாங்க தோழரே. இங்கெல்லாம் வாழ முடியாது போல் இருக்கு. இருங்க டீ சொல்லி இருக்க குடிச்சிட்டு போங்க. ஆனா தோழரே, நன்றி தோழரே, வரட்டுங்களா?